NCERT 12th Physics Chapter 1 Exercise 1.22. An infinite line charge produces a field of 9 × 10 power 4 Newton per Coulomb at a distance of 20 cm. Calculate the linear charge density. இப்போ given கொடுத்து எழுதிக்கலாம். So produces a field of கொடுத்துட்டாங்க Newton per Coulomb. So it is an electric field. So given என்ன 9 × 10 power 4 Newton per Coulomb at a distance of 2 cm. So distance r is equal to 2 cm. Centimeter meter மாற்றும் போது 2 × 10 raised to -2 meter. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா கேட்டிருக்காங்க. நமக்கு லாம்டாவோட ஃபார்முலா என்ன தெரியும்? Q/Lன்னு தெரியும். இதுதான் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/Aன்னு தெரியும். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு இதில் இல்லை, எல் கொடுத்துருக்காங்க, பட் Q தெரியாது. ஓகே, ஸோ பட் இன்னொரு ஃபார்முலா நமக்கு அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்தாங்க? அன் இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாவே நமக்கு அதுதான், இன்ஃபைனட்லி லைன் சார்ஜ் வயர்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் டெரிவேஷனில் E is equal to what you are getting? λ/2πε0 தெரியும். ஸோ இப்போ ஆறுங்கிறது அதில் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி பேரலோ பைப் இருக்கும், லீனியர் சார்ஜ் வயராக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஆர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஃபார்முலா ஐ கேன் ரைட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 2πε0 அந்த சைட் கொண்டு போனால் E × 2πε0 × R. ஓகே, இப்போ ஈயோட வேல்யூ என்ன? இட் இஸ் 9 × 10⁻9 × 2 × 3.14 × ε0 என்ன? 8.854 × 10 raised to -12 × ஆரோட வேல்யூ என்ன? 2 × 10⁻². இதெல்லாம் இப்படி மொத்தமாக நம்ம மல்டிப்ளை பண்ணி இது 18, 4, 36 இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூ நோ தட் 1/4πε0 வேல்யூ தான் K, which is equal to 9 × 10⁻9 தெரியும். இப்போ இங்கே 2πε0 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் 4πε0 எனக்கு கிடைக்கும். 4πε0 கிடைக்கும். ஸோ E × R/2 × 4πε0 கிடைக்குமா? எஸ். இப்போ எனக்கு 1/4πε0 வேல்யூ 9 × 10⁻9. அப்போது எனக்கு 4πε0 வேல்யூ என்ன? இதோட தலைகீழியாக இருக்கும், 1/9 × 10⁻9. So just I'm substituting here, I'm writing here lambda is equal to E × R × 4πε0/2 இருக்கு. ஓகே, ஸோ E உடைய வேல்யூ என்ன? 9 × 10⁻9/2 × ஆரோட வேல்யூ என்ன? 2 × 10⁻². இப்போ 4πε0 வேணும், அப்போ 1/9 தானே. ஸோ 1/9 × 10⁻9. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? 9 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் ஆன்சர்? ரிமைனிங் நம்பர்ஸ் யூ ஆர் ஹேவிங் 10⁻4 - 2, and if this 9 goes up means you will be getting -9. Now 4 - 2 is what? +2. +2 - 9 is what? 10⁻−7. And what is the unit? லாம்டாக்கு Q/L, அதாவது Qக்கு கூலும், லென்த்துக்கு மீட்டர். ஸோ கூலும் பெர் மீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் கூலும் பெர் மீட்டர். எனக்கு வந்து இப்போ 10 இன்ட்டுன்னு வேணும் அப்படின்னா 10 இன்ட்டு என்ன போட்டால் இதாகும்? இங்கே எனக்கு 10 வருது, 1 வருது, +1 வரணும், பட் த வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச். ஸோ +1 and -1 போடும்போது வாட் வில் பி தி ஆன்சர்? 10 × 10⁻−8 கூலும் பெர் மீட்டர். இப்போ பாருங்கள், இங்கே 1 போட்டால் அப்படின்னா 1 - 8 is -7. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகலை. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த லாம்டா வேல்யூ.